சொந்த குடும்பத்தினரே அசிங்கப்படுத்தும் ஒருவனை எதற்காக நகரத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தேடி வருகின்றார்? ஒன்றிற்கும் ஆகாதவன் என்று தனது மனைவியே ஒதுக்கி வைக்கும் ஒருவனின் கைகளை பிடித்து ஏன் அந்த கோடீஸ்வரர் கெஞ்சுகிறார்? அப்படி அவன் மறைத்து வைத்திருக்கும் மர்மம் என்ன? ஹே சந்தனா, ஹோட்டலுக்கு வெளியே ஏகப்பட்ட பிச்சைக்காரங்க நின்னுட்டு இருக்காங்க. எங்க உன் புருஷனை மட்டும் காணுமே? ஏதாச்சும் மிச்சம் மீதி திங்கிறதுக்குன்னு இங்க வருவானே, என்னைக்காச்சும் நல்ல ட்ரெஸ் போட்டு வருவானா? இல்ல வழக்கம் போல பஞ்ச பரதேசி மாதிரி வந்து நிப்பானா? ஹே, மரியாதையா பேசு. என் புருஷன் பழைய ட்ரெஸ் போட்டு வந்தா கூட அது அவன் உழைச்சு சம்பாதிச்சு வாங்கினது. உங்களை மாதிரி ஜாடா தட்டி பாட்டி சொத்தை திருடி வாங்கினது கிடையாது. எது நாங்க திருடங்களா? நம்ம கம்பெனி பேர்ல கோடிக்கணக்கில் கடன் வாங்கி லாஸ் பண்ணிட்டு எங்களை திருடன் சொல்றியா? என்ன முழிக்கிற? எனக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த ரகசியம் பாட்டிக்கு அதுக்கு போச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் உன்னையும் உன் புருஷனையும் காப்பாற்ற முடியாது. முழுசா ஒரு விஷயத்த பத்தி தெரியாம பேசாத கார்த்திக். அந்த கம்பெனில எனக்கும் உரிமை இருக்கு. அது நான் வாங்கின கடன், அதை எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியும். அது ஏன் பிரச்சனை? அப்படிங்களா மேடம்? இந்த பிரச்சனை இருக்கே, இது எப்ப வேணாலும் இங்க வரலாம். நீ கட்டாத கடனுக்காக எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம். இன்னையோட உனக்கும் உன் புருஷனுக்கும் ஆப்பு தாண்டி. ரெடியா இருந்துக்க. டேய் போடா. என்று விழா நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் வைத்து தர்ஷினி மற்றும் கார்த்திக் அனைவர் முன்னிலையிலும் சந்தனாவை அவமானப்படுத்த அவள் கூனி குறுகி போனாள். அந்த விழா அரங்கம் திடீரென பரபரப்பானது. அங்கே அந்த குடும்பத்தின் தலைவியும் ஏஜே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸின் எம்டியுமான அனுராதா பாட்டி வந்து கொண்டிருந்தார். அனுராதா நந்தகுமார் கடந்த 15 ஆண்டுகளாக தனி ஒரு மனுஷியாக இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டு வரும் மோஸ்ட் பவர்ஃபுல் வுமன். தன்னுடைய சாம்ராஜ்யத்தால் தன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாரிசுகளையும் மிகப்பெரிய பிசினஸ் ஆளுமையாக மாற்றியிருக்கிறார். அனுராதா பாட்டியின் இடத்தை அவருக்கு அடுத்து தான் பிடித்துவிட வேண்டும் என்பதே கார்த்திக்கின் எண்ணம். அதனாலேயே அவன் பாட்டியிடம் அதிகம் ஜால்ரா அடித்துக் கொண்டிருப்பான். குடும்பத்தில் மற்ற வாரிசுகள் எல்லாம் பணத்திற்காக மற்ற பிற கோடீஸ்வர குடும்பத்திற்குள் சம்பந்தம் செய்து கொண்ட போது சந்தனா மட்டும் உண்மையான அன்பை தேடினாள். அதனாலேயே அவள் ஹரிஷ் போன்ற ஒரு சாதாரண இளைஞனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். இதனால் அன்றில் இருந்து குடும்பத்திற்குள் பல அவமானங்களையும் சந்திக்க தொடங்கினாள். அதே சமயம் மற்றொரு புறம் சந்தனா ஒரு நல்ல பிசினஸ் செய்து கை நிறைய சம்பாதிக்க ஹரிஷோ தனியாக பிசினஸ் செய்ய வேண்டும் என முயற்சி செய்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்தான். அது அவனுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கியது. சந்தனாவிற்கோ ஹரிஷின் மீது ஒரு அதிருப்தியை உருவாக்கியது. இதனை பயன்படுத்தி அவர்களுக்குள் நிரந்தரமான ஒரு பிரிவை உருவாக்க வேண்டும் என சந்தனாவின் குடும்பத்தினர் முயற்சி செய்து வந்தனர். ஆனால் சந்தனாவோ ஹரிஷை யாரிடமும் விட்டுக் கொடுப்பதில்லை. இன்று அனுராதா பாட்டியின் பிறந்த நாள். ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து பெரிதாக விழா எடுத்து கொண்டாடுவது வழக்கம். இப்போது விழா மேடையில் அனுராதா பாட்டி பேசத் தொடங்கினார். என்னோட பர்த்டே பார்ட்டிக்காக எல்லா வருஷமும் நீங்க எல்லாரும் ஒன்னா கூடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட பர்த்டே பார்ட்டி மட்டும் இல்ல, அதோட சேர்த்து ஒரு முக்கியமான செய்தி உங்க எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுங்க என்று அனுராதா பாட்டி கேட்டுக்கொண்டிருக்க கடைசி ஆளாக வந்து சேர்ந்தான் ஹரிஷ். ஹரிஷ், பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க எல்லாம் நேரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா வீட்டுல உட்காந்துட்டு தண்டச்சோறு தின்னுக்கிட்டு சும்மா இருக்கிற நீ ஏன்டா இவ்வளவு லேட்டா வர்ற? 4 காசு சம்பாதிக்க தான் வக்கில்லைன்னு பார்த்தா பெரியவங்கள மதிக்கவும் தெரியாது போல இருக்கே. அது இல்ல பாட்டி. உன்னோட எக்ஸ்பிளனேஷன் இங்க தேவையில்லை என்று மூஞ்சில் அடித்தது போல கூறிவிட்டார். ஏய், இது வேறயா? போட. சந்தனாவின் குடும்பத்தினர் ஹரிஷையும் சந்தனாவையும் பார்த்து சிரிக்க தொடங்கினர். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் பிகின் தி பார்ட்டி என்று கூறிவிட்டு மேடையில் இருந்து இறங்கி விட்டார். ஹரிஷ் சந்தனாவிடம் நெருங்கி சென்றான். சாரி சந்தனா, ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்க்கு போயிருந்தேன். அதான். போதும் ஹரிஷ், எந்த சாக்கு போக்கு சொல்லாத. நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நான் நமக்காக ரிஸ்க் எடுத்து வாங்கின லோன் விஷயம் எப்படியோ அந்த கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் பாட்டி முன்னாடி வச்சு நம்மள அசிங்கப்படுத்த ஏதோ பிளான் பண்ணிருக்கான். என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. இப்ப அது கூட இல்ல. யாருமே இல்லாத அனாதை மாதிரி ஃபீல் பண்றேன். எல்லாம் முடிஞ்சது. என்ன சந்தனா,
நீயுமா? என ஹரிஷ் பேசிக் கொண்டிருக்கும் போதே சந்தனா மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். சந்தனா கலங்கியதை ஹரிஷால் உணர முடிந்தது. அவளது காதலையும் புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன மன்னிச்சிரு சந்தனா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு தெரியுது. ஆனா இது எல்லாமே சீக்கிரம் மாறும், ரொம்ப சீக்கிரமே. சென்னையின் மற்றொரு மிக முக்கிய பிசினஸ் புள்ளியான சண்முக ராஜேஸ்வரின் பிசினஸ் சென்டர் பில்டிங் அவரது கோபத்தால் கலேவரம் அடைந்து கொண்டிருந்தது. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாள் தான் டைம் கொடுக்கறது உங்களுக்கு? அவனை கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? What the hell is happening here? சார், நாங்க எல்லாருமே தீவிரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓயா, ஆனா அவர் எங்க இருக்காருன்னு எங்களால ட்ரேஸ் பண்ண முடியல சார். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும் சார். what? After this long you are still searching for a clue? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. அவனை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளவு அளவுக்கு அது உங்களுக்கு நல்லது, இந்த கம்பெனிக்கு நல்லது. இல்ல உங்க அத்தனை பேர் தலையும் உருளும். Now get lost! என்று சண்முக ராஜேஸ்வர் ஆத்திரத்துடன் எச்சரிக்க, அங்கு நின்று கொண்டிருந்த அவருடைய ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரின் கண்களிலும் மரண பயம் தெரிய தொடங்கியது. சண்முக ராஜேஸ்வர் தமிழ்நாட்டின் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முன்னிலையில் இருப்பவர். அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் தலை. அவர் நினைத்தால் நாட்டில் எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் சமூகத்தில் இத்தனை பெரிய மனிதராக இருப்பவர் இப்போது யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பதற்றத்திற்கு காரணம் என்ன? அதே சமயத்தில் அனுராதா பார்ட்டியில் ஹரிஷ் ஒரு டேபிளில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். தூரமாக கலங்கி போய் நின்று கொண்டிருந்த தனது காதல் மனைவி சந்தனாவை கவனித்த அவன் இதற்கு மேல் பொறுமையாக இருக்க வேண்டாம் என முடிவு செய்தான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த மொபைலில் இருந்து பல முக்கிய டாக்குமெண்ட்டுகள் ப்ராசஸ் ஆக தொடங்கின. சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தவர் கிடைச்சிட்டார் சார். What? Where is he? கூட்டு வர வேண்டியதானே அவனை? சார், அவரோட லொகேஷன் தான் சார் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். அவர் பேங்க் அக்கவுண்ட் கூட ரீசெண்டா ஆக்டிவேட் ஆயிருக்கு சார் என்று அந்த மேனேஜர் கூற சண்முக ராஜேஸ்வர் மிகவும் ஹைப்பராக துவங்கினார். அவனை எவ்வளவு சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணி கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்துங்க. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் இந்த சண்முக ராஜேஸ்வர் குரூப்ஸோட மொத்த அஸ்திவாரமும் ஆடிட்டு இருக்கின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. Now go. ஓகே சார். என்று கோபத்துடன் கூறிவிட்டு பதட்டத்தில் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகைக்க ஆரம்பித்தார் சண்முக ராஜேஸ்வர். அவரோட ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். அவரது சொகுசு கார் சீறிக்கொண்டு பறந்தது. ஆனால் இத்தனை கலைபரங்களுக்கும் காரணமான ஹரிஷ் எதுவும் தெரியாதது போல அங்கே அனுராதா பாட்டியின் பார்ட்டியில் அமர்ந்து கொண்டு கூலாக வைன் குடித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த கார்த்திக் மற்றும் தர்ஷினி ஹரிஷை வம்பிழுக்க ஆரம்பித்தனர். ஏண்டா ஹரிஷ், என்னமோ மாயமந்திரம் பண்ணி எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவ புண்ணியத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் வந்து நல்லா குடிக்க பழகிக்கிட்ட. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? ஒருவேளை நீ குடிக்கிறதுக்கு உன்னையே காசு கட்ட சொன்னா நீ என்னடா பண்ணுவ? வேற என்ன பண்ணுவான்? இருக்கவே இருக்காளே அவன் பொண்டாட்டி சந்தனா. அவன் முன்னாடி வெக்கமே இல்லாம போய் கை கட்டி நின்னு காசு கேட்பான். அந்த சீன்ல இனிமே இங்க கிடையவே கிடையாது. கடன்காரங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்த சொல்லிட்டேன். எந்த நிமிஷம் வேணாலும் இங்க வந்து உன்னையும் உன் பொண்டாட்டியை நாயை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போவாங்க என்று தர்ஷினி மற்றும் கார்த்திக் இருவரும் சேர்ந்து சிரிக்கத் தொடங்கினர். ஆனால் ஹரிஷ் கொஞ்சம் கூட கோபப்படவில்லை. அந்த சமயத்தில் பர்த்டே பார்ட்டியின் தொடக்கத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை தெரிவிக்க மேடை ஏறினார். உங்க எல்லாருக்குமே நம்ம குடும்பத்தோட லெகசியை பத்தி நல்லாவே தெரியும். இந்த லெகசி எனக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகணும். அதனால பல வருஷமா ட்ரை பண்ணி முதல் முறையா தி கிரேட் சண்முக ராஜேஸ்வர் குரூப்ஸோட நான் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கேன். இது நிச்சயமாவே நம்மளோட பிசினஸ நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணும். அது என்னோட நம்பிக்கை. அனுராதா பாட்டி கூற அங்கிருந்த அத்தனை உறுப்பினர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கி போயினர். ஹலோ, யாருப்பா நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கு தேவை ஹரிஷ். இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டோம், அதான் பார்க்க வந்திருக்கோம். பாட்டி, அந்த ஹரிஷ் ஒரு கிரிமினலா கூட இருக்கலாம். அப்படியா? உன் கதை முடியும் நேரம் இது. புடிங்க சார் அந்த நாயை. பின் அந்த பாடி கார்டுகளிடம்
ஹரிஷ் இருக்கும் இடத்தை கை நீட்டி காட்டிக் கொடுக்க பாடி கார்டுகள் நகர்ந்து வழிவிட சண்முக ராஜேஸ்வர் உள்ளே நுழைகிறார். சண்முக ராஜேஸ்வர் சார், நீங்க இங்க வருவீங்கன்றத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பதான் நம்ம 2 கம்பெனிக்கு இடையில நடந்த டீல்ஸ பத்தி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க இங்க வந்துட்டீங்க. இந்த நாளை நாங்க யாருமே மறக்க மாட்டோம். நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அனுராதா. நான் இங்க வந்தது உங்களை பார்க்கறதுக்கோ இந்த ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கோ இல்ல. நான் தேடி வந்தது ஹரிஷ மட்டும்தான். என்ன சொல்றீங்க சார்? ஹரிஷை ஏன் தேடி வந்திருக்கீங்க? எனக்கு அப்பவே தெரியும் அவன் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருப்பான்னு. நீங்க அவனை கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுங்க சார். சண்முக ராஜேஸ்வர் அவரிடம் பேசியது போதும் என்பது போல பட்டென கூறினார். சார், நம்ம கம்பெனியோட அபிஷியல் மெயில் ஐடிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சார். அதுல என்ன? நம்ம கம்பெனியோட ஓனர்ஷிப் கைமாறிடுச்சு சார். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 55% ஷேர் சார் ஒருத்தர் வாங்கியிருக்காரு சார். இனிமே அவர் தான் சார் நம்ம கம்பெனியோட CEO. அது எப்படியா முடியும்? யார் பேர்ல இந்த ஷேர்ஸ் எல்லாம் மாறி இருக்கு சார்? அது வந்து மரியாதையா சொல்ல போறியா இல்லையா என்று சண்முக ராஜேஸ்வர் அந்த ஸ்டாஃபின் சட்டையை பிடித்து கேட்க, உன் கண்ணுல தெரிகிற பயத்தை பார்த்தா நீ பார்த்த அந்த பேர் ஹரிஷ் சண்முக ராஜேஸ்வர். அந்த நொடி சண்முக ராஜேஸ்வர் அதிர்ந்து போனார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹரிஷை நேருக்கு நேர் பார்த்த சண்முக ராஜேஸ்வரின் உடல் நடுங்க தொடங்கியது. ஹரிஷின் கைகளை பற்றிக்கொண்டு மரியாதையாக முத்தமிட்டார். இதை பார்த்த அனுராதா பாட்டியின் மொத்த குடும்பமும் மிரண்டு போனது. அவ்வளவு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்திற்கே வாரிசான தனது ஒரே மகனை இவ்வளவு நாள் ஏன் உள்ளே வரவிடாமல் தடுத்திருந்தார் சண்முக ராஜேஸ்வர்? அப்படி அவன் உள்ளே வந்தால் அந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்திற்கே ஆபத்து என ஏன் பயப்படுகிறார்? ஒரு ஏழையாக நடித்துக் கொண்டு தன்னை பற்றிய ரகசியங்களை தனது மனைவியிடமிருந்தே ஏன் மறைத்து வைத்திருந்தான் ஹரிஷ்? உண்மையில் யார் இந்த ஹரிஷ்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும்னா இப்பவே பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி இந்த சுவாரஸ்யமான பரபரப்பான கதையை கேளுங்க. இது கிங்.